காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். கோயிலுக்கு முடி அரைக்கிருக்கேன், அதனால தான் கேப் போட்டிருக்கேன். இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்துட்டு நம்ம ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு விசா அப்படின்றது தேவைப்படும். ஸோ சிங்கப்பூர் போகிறதுக்கும் கண்டிப்பாக விசா தேவைப்படும். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சிங்கப்பூருக்குள்ளே நீங்கள் நுழையணுன்னா நிறையா விசாஸ், டைப் ஆஃப் விசாஸ் இருக்குது. ஒர்க்குக்காக போகிறோம் அப்படின்னா ஒர்க் பர்மிட், எஸ் பாஸ், இ பாஸ், இந்த மாதிரி நிறையா டைப் ஆஃப் விசாஸ் இருக்குது. டூரிஸ்ட் விசாவும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு விசாவுக்கும் வந்துட்டு அப்ரூவல் ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே வந்துட்டு இன்னும் ஐபி வரல, விசா வரல, வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணியாச்சு அப்படின்னா எத்தனை நாளில் விசா வரும், என்னென்ன பாஸுக்கு எத்தனை நாள் டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற தகவல்கள் உடனே வரும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நீங்கள் ஒர்க்கு சம்மந்தமாக போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய டைப் ஆஃப் பாசஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஷிப்யார்ட் பர்மிட்டு, ஒர்க் பர்மிட்டு, பிசிஎம் பர்மிட்டு, எஸ் பாஸு, இ பாஸு, என்டிஎஸ் பர்மிட்டு, டிஇபி பாஸு, டிடபிள்யூபி பாஸு. ஓகேங்களா? இது எல்லாமே வந்துட்டு ஒர்க்கு சம்மந்தமாக நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே போகணும் அப்படின்னா இத்தனை டைப் ஆஃப் விசாஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் போகிறீங்க அப்படின்னா டூரிஸ்ட் விசா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஒன்றுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக இருக்கும். ஸோ எதுக்கு எத்தனை நாள் வந்து விசாவுக்கு அப்ரூவல் எடுத்துக்குவாங்க அப்படின்றத சொல்லிடுறேன். அதே மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரியும் சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா நான் அப்ராக்சிமேட் தான் சொல்கிறேன். ஒரு சிலருக்கு அவங்களோட டாக்குமெண்ட்டை சரியாக சப்மிட் பண்ணல அப்படின்னாவோ, இல்லை வெரிஃபிகேஷனுக்கு வந்துட்டு டைம் எடுக்கிறது, அவங்க சர்டிஃபிகேட் சரி இல்லை அப்படின்னாவோ, உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு இதை விட கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்துக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒர்க் விசா சம்மந்தமாக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வந்துட்டு உங்களோட விசா ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத MOM வெப்சைட்டில் நம்ம ஃபோன்லேயே செக் பண்ணிக்க முடியும். நம்மளோட டேட் ஆஃப் பர்த்தையும் நம்மளோட பாஸ்போர்ட் நம்பரையும் போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்துடும். வெயிட்டிங் இல்லை அப்ரூவலுங்கிற டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஷிப்யார்ட் பர்மிட்டு, ஒர்க் பர்மிட்டு, பிசிஎம் பர்மிட்டு, இது மூணுக்குமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். விசா அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ஒர்க்கிங் டேஸ்லேருந்து 3 ஒர்க்கிங் டேஸ் தான். மோஸ்ட்லி ஒரு ஒர்க்கிங் டேஸில் எல்லாருக்கும் மோஸ்ட்லி கிடச்சிடும். அது மீறினா அதிகபட்சம் உங்களுக்கு 3 ஒர்க்கிங் டேஸ் தான் ஆகும். ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னா நான் லீவு நாட்களை தவிர்த்துட்டு சொல்கிறேன். ஸோ அதிகபட்சமே உங்களுக்கு இந்த 3 விசாக்கும் 3 ஒர்க்கிங் டேஸ் தான் ஆகும். அதை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க அப்ளை பண்ணிட்டான்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னாவே இமீடியட்டாக நீங்கள் போய் MOM வெப்சைட்டில் செக் பண்ணிங்கன்னா பெண்டிங்னு காமிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு வெயிட்டிங் டைம். ஸோ நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்துட்டு இப்போ அப்ளை பண்ணிட்டேன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த 3 நாளைக்குள்ளார உங்களோட ஐபி விசாவை வந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். இந்த 3 பாஸுக்கும், ஷிப்யார்ட் மெரின் ரெண்டுமே ஒன்று தான், ஒர்க் பர்மிட்டு, பிசிஎம் பர்மிட்டுக்கு. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ் பாஸு, இ பாஸு, என்டிஎஸ் பர்மிட்டு, டிபெண்டன்ட் பாஸு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆகும் அப்ரூவல் ஆகிறதுக்கு. உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக சப்மிட் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி அவங்க கம்பெனியில் கோட்டா இஷ்யூ எதுவும் இல்லை, கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வெரிஃபிகேஷன் வந்து MOMலேருந்து பண்ணுவாங்க. MOM அப்படின்றது மனித வள அமைச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கரெக்டாக போட்டிருக்காங்களா இது எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. அப்படி அப்ரூவல் ஆகணும் அப்படின்னா அது ஒரு நாளில் இருந்து ஒரே நாள்லேயே அப்ரூவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 45 டேஸ்க்குள்ளார அப்ரூவல் கிடச்சிரும். ஓகேங்களா? மோஸ்ட்லி 45 டேஸ்க்குள்ளார கிடச்சிரும். ஒரு சில பேருக்கு 45 டேஸ் தாண்டறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பாஸ் திருப்பி சொல்லிடுறேன். எஸ் பாஸ், இ பாஸ், என்டிஎஸ் பர்மிட். ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட சேம் தான். அடுத்தது டிஇபி பாஸ், டிடபிள்யூ பாஸ், டெம்பரவரி எம்ப்ளாய்மெண்ட் பாஸ், டெம்பரவரி ஒர்க் பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு ஒரு நாள்லேயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சமாக 10 ஒர்க்கிங் டேஸுக்குள்ளார உங்களுக்கு கண்டிப்பாக அப்ரூவல் கிடைச்சிரும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் விசா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நாளைக்குள்ளரே வந்து உங்களுக்கு அப்ரூவலாக இல்லை ரிஜெக்ட் ஆகுங்கிறது தெரிஞ்சிடும். ஏன்னா சிங்கப்பூர் சிட்டிசனெல்லாம் வச்சு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரே நாளில் சரியான ரீசனு கரெக்டான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரே நாளில் உங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நீங்கள் சிங்கப்பூர் வரணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கிற டைம், விசா அப்ளை பண்ணதுக்கப்புறம் எடுத்துக்கிற டைமு. ஒரு சில பேர் வந்துட்டு விசா அப்ளை பண்ணியாச்சுன்னு ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அப்ளை பண்ணிட்டாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் MOM வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட ஜஸ்ட் பாஸ்போர்ட் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் போட்டாலே போதும். அவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா பெண்டிங்னு வந்துடும். அப்ளை பண்ணியிருந்தா பெண்டிங்னு மட்டும்தான் வரும். MOMலேருந்து அப்ரூவல் வந்துருச்சு அப்படின்னா அப்ரூவல்னு வந்துடும். ஸோ அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு யார் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து உங்களோட ஐபிஏ போயிடும். நீங்கள் உங்களோட விசா காப்பியை அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு
கொடுத்து வச்சுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருள். பாய்.